ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆறாம் வகுப்பில் இயல் 1 தலைப்பு வளர் தமிழ் அப்படிங்கிற உரைநடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னதுன்னா, உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குதாம். தமிழ் என்ன இனிமையெல்லாம் கொண்டதுன்னா, சொல் இனிமை, பொருள் இனிமை, ஓசை இனிமை கொண்டது. தமிழ் சொல் இனிமை, பொருள் இனிமை, ஓசை இனிமை கொண்டது. நெக்ஸ்ட் என்னதுன்னா, பாரதியார் தமிழ் மொழியோட இனிமையை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படிங்கிற பாட்லைன் பாரதியாரோட தமிழ் மொழியோட இனிமையை பற்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாரத தாயை தொன்மையை பற்றி பாரதியார் 2 லைன்ல சொல்றாரு. என்னதுன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியார் பாரத தாயோட தொன்மையை பற்றி என்ன பாடலைன்ல சொல்றாருன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றாரு. எழுத்துக்கள் 2ஆ பிரிக்காங்க. வலஞ்சொலி எழுத்து, இடஞ்சொலி எழுத்து. வலஞ்சொலி எழுத்து ஒரு 5 எழுத்து இருக்கு. இடஞ்சொலி எழுத்து ஒரு 3 இருக்குது. வலஞ்சொலி எழுத்து அ, ஏ, ஔ, ந, ஞ. இது வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் தமிழ்ல பெரும்பாலும் இருக்குதான். இடஞ்சொலி எழுத்தோட வடஞ்சொலி எழுத்து தான் அதிகமா இருக்குதான். இடஞ்சொலி எழுத்து ட, ய, ல. தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்கு. அதோட பாட்லைன் என்னதுன்னா, தமிழன் கிளவியும் அதனோடற்றே. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எதுல இடம்பெற்றிருக்குன்னா, சிலப்பதிகாரம். காண்டம் 3 காண்டம் இருக்குல்ல, அதுல வஞ்சி காண்டத்துல வந்திருக்கு. பாட்லைன் என்னன்னா, இமிழ்கடல் வேள்வியே வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின். தமிழன் என்ன, தமிழன் அப்படிங்கிற சொல் அப்பர் தேவாரத்துல. பாட்லைன் என்னதுன்னா, தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அப்படிங்கிற பாட்லைன்ல இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்துல தமிழ் அப்படிங்கிற சொல், சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காண்டத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற சொல், அப்பர் தேவாரத்துல தமிழன் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. சீர்மை அப்படிங்கிறதோட பொருள் என்னதுன்னா, ஒழுங்குமுறை. உயர்திணையோட எதிர்ச்சொல் என்னதுன்னா, அக்ரிணை. அதாவது உயர்வல்லாத திணை பொருள். உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது எதிர்ச்சொல். அக்ரிணை அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்னா, அல் பிளஸ் திணை. பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்னா, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காயை இனிப்பல்லாத காயின்னு சொல்லலாம். கசப்பு காய் தானே, கசப்பு காயின்னு சொல்றதுக்கு பதிலாக இனிப்பல்லாத காய் அப்படின்னு சொல்லலாம். இலக்கண நூல் அப்படிங்கிறது தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல். சங்க இலக்கியம் அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கியம். அறநூல் அப்படின்னா திருக்குறளும் நாலடியாரும் அறநூல். காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. பூவில் 7 நிலைகள் இருக்கு. பூவோட நிலைகள் எத்தனை வகை அப்படின்னா 7 நிலைகள் இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னெல்லாம் இருக்குன்னா, மரம், பெரிய, விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மரம், பெரிய, விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இயல்தமிழ் இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3 வகையாக தமிழை பிடிக்காங்க. இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அது என்னதெல்லாம் வெளிப்படுத்துதுன்னா, இயல்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை வெளிப்படுத்தும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வெளிப்படுத்தும். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வெளிப்படுத்தும். தமிழ் கவிதை வடிவம், உரைநடை வடிவம் 2ஆ இருக்குது. அந்த கவிதை வடிவத்தில், தமிழ் கவிதை வடிவத்தில் என்னதுன்னா 4ஆ இருக்கு. 4 வகையா இருக்குது. என்னதுன்னா, செய்யுள், புதுக்கவிதை, கவிதை, துளிப்பா. செய்யுள், புதுக்கவிதை, கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, கட்டுரை, புதினம், சிறுகதை. கட்டுரை, புதினம், சிறுகதை. தமிழ் எண்களை எந்த மாதிரி எழுதலாம்னா, இது தமிழ் எண்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தமிழ் எண்களை இந்த மாதிரி எழுதலாம். க 1 க, 2 உ, 3 ந, 4 ச, 5 ரோ, சு 6, ஏ 7, 8 அ, 9 கு, 10 க 0. அதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காலை க 1, உணவை உ,
நன்றாக 3, சமைத்து 4, ருசித்து ரூ வந்து 5, சுவைத்து 6 வந்து சு, எடுத்து 7, அரைத்து 8, கூட்டாக 9, சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ஷார்ட்கட். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் சொற்கள் வந்து இந்தந்த நூலெல்லாம் இடம்பெற்றிருக்கு. பாம்பு, முதலை, மீன், செய் அப்படிங்கிற இந்த 4 சொல்லும் குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை அப்படிங்கிற சொல் கலித்தொகை திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. உழவர் அப்படிங்கிற சொல் நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற சொல் பதிற்றுப்பற்றுல இடம்பெற்றிருக்கு. பார் அப்படிங்கிற சொல் பெருமனாற்று படையில இடம்பெற்றிருக்கு. அரசு அப்படிங்கிற சொல் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. கோடை அப்படிங்கிறது அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படிங்கிற சொல் அகநானூறு திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. உலகம் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில இடம்பெற்றிருக்கு. உயிர் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. ஒளி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் இடம்பெற்றிருக்கு. அன்பு அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் களவியல்ல இடம்பெற்றிருக்கு, திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் கற்பியல் திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. ஊர் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் அகத்திணையில இடம்பெற்றிருக்கு. செல் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் புரைத்திணையில இடம்பெற்றிருக்கு. புகழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் வேற்றுமையில இடம்பெற்றிருக்கு. முடி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம் வினையியல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த சொல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தந்த நூலெல்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த சொற்கள். தாவரத்தோட இலை பெயரை என்னெல்லாம் சொல்லலாம்னா, ஆள் வந்து இலை, அரச இலை, மா வந்து இலை, பலா வந்து இலை, வாழை இலை, இந்த 5ஐயுமே இலைன்னு தான் சொல்லுவோம். அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை, அருகுவும் கோரையும் புல்லுன்னு தான் சொல்லுவோம். அருகம்புல், கோரைப்புல். நெல் வரக தாள் அப்படின்னு சொல்லுவோம். நெல் தாள், வரகு தாள். மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி மடல், தாளை மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை வந்து ஓலை, தென்னை ஓலை. கமுகுக்கு வந்து இன்னொரு பெயர் வந்து பாக்கு. கமுகு அப்படின்னா கூந்தல் அப்படிங்கிறது அதோட இலைப்பெயர். அறிவுமதி வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் வந்து ஏற்றிருக்காங்க. அது என்னதுன்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற பிறந்தநாள் வாழ்த்து பாடல் வந்து அறிவுமதி ஏற்றிருக்காங்க. தொன்மை அப்படிங்கிறதோட பொருள் என்னதுன்னா பழமை. சீர் இளமைனா சீர்மை பிளஸ் இளமை. இடப்புறம் வந்து எப்படி பிரிக்கலாம்னா இடம் பிளஸ் புறம். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார். சிலப்பதிகாரம்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். 6ஆம் வகுப்புல இயல் 1ல உரைநடையில வளர்தமிழ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.